என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் இம்பார்ட்டன்ட் 10 மார்க்ஸ் ப்ராப்ளம் வந்து பார்க்க போகிறோம். ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். கிளியராக கவனிங்க. கொடுத்தக்கூடிய கொஸ்டினை பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் வந்து நமக்கு எழுத சொல்கிறாங்க. இந்த மாதிரி பார்ஷியல் ஃப்ராக்ஷன் எழுத சொன்னாங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம டினாமினேட்டர் தான் பார்க்கணும். டினாமினேட்டரை வந்து ஃபேக்டரைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்களான்னு சொல்லி பார்க்கணும். பாருங்கள், டினாமினேட்டரில் வந்து ஃபேக்டரைஸ் பண்ணி தான் கொடுத்துருக்குறாங்க. x-2 x+1 கொடுத்துருக்காங்க. அப்போ x-2ங்கிறது ஒரு ஃபேக்டர், x+1ங்கிறது ஒரு ஃபேக்டர். இந்த ரெண்டு ஃபேக்டர் வந்து நம்மளுக்கு வந்து ரிப்பீட்டட் ஆகலை. அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது எக்ஸினுடைய பவர் 1 இருக்கான்னு பார்க்கணும். இங்கே பாருங்கள், எக்ஸினுடைய பவர் 1, இங்கேயும் எக்ஸினுடைய பவர் வந்து 1. அப்போ எக்ஸினுடைய பவர் வந்து 1 இருந்தால் அது வந்து லீனியர் ஃபேக்டர். இந்த லீனியர் ஃபேக்டர் எதுவுமே நம்மளுக்கு வந்து ரிப்பீட்டட் ஆகலை. அப்போ வந்து இது வந்து நம்மளுக்கு டைப் 1ல் வந்துடும். சரி, இதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா கொடுத்தக்கூடிய கொஸ்டினை அப்படியே தூக்கி எழுதிடணும். எழுதுனதுக்கப்புறம் இந்த இது ஒரு ரெண்டு ஃபேக்டருக்கு பார்த்தீங்களா டினாமினேட்டரை, இது எப்படி எழுதலாம்னு பாருங்கள். a டிவைடட் பை ஃபஸ்ட்டு ஃபேக்டர் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், x-2 ப்ளஸ் b டிவைடட் பை செகண்ட் ஃபேக்டர் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், x+1. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். புரியுதுங்களா? கொடுத்தக்கூடிய கொஸ்டினை தூக்கி அப்படியே எழுதிட்டு ரைட் சைடு என்ன பண்ணணும், a பை ஃபஸ்ட்டு ஃபேக்டர் ப்ளஸ் b பை செகண்ட் ஃபேக்டர் எழுதிடணும். இதை வந்து ஸ்டெப் 1 எழுதிட்டு இதுக்கு வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு கொடுத்துக்கலாம். இதில் a அண்ட் பிங்கிறது வந்து கான்ஸ்டன்ட். நம்ம ஏ வேல்யூ பி வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம்னா a வேல்யூ பி வேல்யூ இங்கே கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம் வந்து முடிஞ்சிடும். சரிங்களா? இப்போ பாருங்கள், நான் செகண்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணணும்னு பாருங்கள். நான் சொல்லித்தரதை நல்லா கவனிச்சுக்குமா. இது ஃபஸ்ட்டு ஃபேக்டர் என்ன இருக்குது பாருங்கள், x-2ன்னு இருக்குங்களா, அதுக்கு வந்து ஈக்குவல் டு 0 கொடுங்க. x-2 ஈக்குவல் டு 0. அப்போ x ஈக்குவல் டு இந்த -2 நம்மளுக்கு இங்கே போகும்போது என்ன ஆகிடும், +2 ஆகிடும். புரியுதுங்களா? ஃபஸ்ட் ஃபேக்டர் என்ன இருந்திருக்கு, x-2 இருந்ததுங்களா, அது x-2க்கு பதிலாக x-2 ஈக்குவல் டு 0ன்னு கொடுக்கணும். இந்த -2 இங்கே போகும்போது என்ன ஆகிடும், +2 ஆகிடும். அப்போ x ஈக்குவல் டு 2. இப்போ நல்லா கவனிச்சிங்க, நான் சொல்லித்தரேன். இங்கே ஃபஸ்ட் ஃபேக்டர் என்ன இருக்குது, x-2, அதை மறைச்சிக்குங்க. இங்கே எங்கே இருக்குது x-2, இந்த ரெண்டு இடத்துல இங்கே தான் x-2 இருக்குது, இதை மறைச்சிக்குங்க. கரெக்டுங்களா? இப்போ பாருங்கள், இந்த x-2 மறைச்சதுக்கப்புறம் இங்கே என்ன இருக்குது பாருங்கள், 3x+1 டிவைடட் பை அடுத்து என்ன இருக்குது பாருங்கள், x+1. ஃபஸ்ட்டாக என்ன ஃபேக்டர் இருக்கோ அதை மறைச்சிக்குங்க. 3x+1 டிவைடட் பை x+1. அடுத்து இங்கே x-2 எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்கா, இதை மறைச்சா நம்மளுக்கு என்ன வரும் பாருங்கள், a வருதுங்களா, அந்த a வந்து இங்கே எழுதிக்கங்க. இது எப்படி எழுதுன்னு இன்னொரு டைம் சொல்லிட்டுங்களா. இங்கே x-2 இங்கே இருக்கா, இந்த x-2 இங்கேயும் மறைக்கணும், இங்கேயும் வந்து மறைச்சிக்கணும். கரெக்டுங்களா? இங்கே 3x+1 டிவைட் பை x+1. இதை மறைச்சோம்னா நம்மளுக்கு என்ன இருக்கும் பாருங்கள், மேலே ஏன்னு இருக்குங்களா, அதை வந்து இங்கே லெஃப்ட் சைடு எழுதிக்கங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த x ஈக்குவல் 2ன்னு சொல்லி எங்கெல்லாம் x இருக்கோ அங்கே நம்ம இந்த இடத்துல நம்ம கொடுக்கணும். இப்போ எங்கே x இருக்குது, இங்கே x இருக்குங்களா, அப்போ 3, இந்த x க்கு என்ன கொடுக்கலாம், 2 + 1 டிவைடட் பை இங்கே x இருக்குங்களா, x க்கு என்ன கொடுக்கலாம், 2 + 1. கரெக்டுங்களா? இப்போ கால்குலேட்டர் எடுத்துகிட்டு கால்குலேட்டரை வந்து இப்படி ஆன் பண்ணிக்கோங்க. நியூமரேட்டர் எப்படி இருக்கோ அதை டைப் பண்ணுங்க பார்க்கலாம். 3 ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் இங்கே 2 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு +1 ஈக்குவல் டு 3 ஆன்சர் என்னது பாருங்கள், 7. கீழே 2 + 1 வந்து நம்மளுக்கு என்ன வரும், 3 வருங்களா. அப்போ ஏயோட ஆன்சர் என்ன பாருங்கள், டைரெக்டாகவே கிடச்சிருச்சு. ஏயோட ஆன்சர் வந்து 7/3. அப்போ a ஈக்குவல் டு 7/3. ஈஸியாக இருக்குங்களா? ஓகே. அடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா செகண்டாக என்ன ஃபேக்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், x+1 ஈக்குவல் டு 0ன்னு கொடுங்க. அப்போ x ஈக்குவல் டு என்ன, +1 இங்கே போகும்போது நம்மளுக்கு என்ன ஆகிடும், -1. x ஈக்குவல் டு -1. இப்போ நம்ம எதை மறைக்கணும்னா செகண்டாக இருக்கக்கூடிய ஃபேக்டரை மறைச்சிக்கணும், x+1. இதை மறைச்சா நம்மளுக்கு என்ன வருது பாருங்கள், லெஃப்ட் சைடு 3x+1 டிவைடட் பை x-2ன்னு வரையுதுங்களா, x-2. நம்ம இங்கே எதை மறைச்சோம் சொல்லுங்கள் பார்க்கலாம், x+1 மறைச்சோமா. இந்த ரைட் சைடு எங்கே x+1 இருக்குன்னு பாருங்கள், இங்கே தானே இருக்குது x+1. அப்போ இதை மறைச்சிக்குங்க. இந்த x+1க்கு மேலே என்ன இருக்குது பாருங்கள், b. அப்போ b ஈக்குவல் டு எழுதிடணும். புரியுதுங்களா? இங்கே x+1 மறைச்சேன், மீதி என்ன இருக்குது அது எழுதுனேன். இங்கே எதை மறைச்சனோ அதை திருப்பி இங்கே மறைக்கணும். இங்கே என்ன இருக்குது பாருங்கள், x+1க்கு மேலே b. இப்போ என்ன பண்ணோம்னா x எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல என்ன கொடுக்கணும், நம்ம -1 கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ 3 இன்ட்டு x இப்போ என்ன கொடுக்கலாம், -1 ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி கொடுங்க. அடுத்து +1 டிவைடட் பை இந்த x இப்போ என்ன கொடுக்க பார்க்கலாம், -1 அடுத்து -2. கரெக்டுங்களா? இப்போ கால்குலேட்டர் எடுத்துகிட்டு நியூமரேட்டரில் எப்படி இருக்கோ அதை அப்படியே டைப் பண்ணுங்கள். 3 ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு -1 ப்ராக்கெட் க்ளோஸ் +1 ஈக்குவல் டு ஆன்சர் என்ன வருது பாருங்கள், -2 டிவைடட் பை டினாமினேட்டர் என்ன இருக்குது பாருங்கள், -1 -2. கால்குலேட்டர் அடிச்சிங்கன்னா -3ன்னு வருது. இந்த மைனஸ் கேன்சல் பண்ணிடலாங்களா. அப்போ ஆன்சர் என்னது பாருங்கள், 2/3. அப்போ பியோட ஆன்சர் வந்து 2/3. இப்போ a வேல்யூவும் தெரியும், b வேல்யூ தெரியும். இதை நம்ம கொண்டு போய் எங்கே கொடுக்கணும், ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் கொடுக்கணும். கரெக்டுங்களா? அப்போது சப்ஸ்டியூட் a ஈக்குவல் டு 7/3. அடுத்து b என்னக்கு வந்துச்சு பாருங்கள், பியோட ஆன்சர் வந்து 2/3ன்னு வந்துச்சுங்களா.
இது எங்கே கொடுக்க போகிறோம்? ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இதுதானே ஃபஸ்ட் ஈக்குவேஷன். லெஃப்ட் சைடு என்ன இருக்குப்பா சொல்லுங்கள் பார்க்கலாம். இது ஸ்டெப் 3ன்னு வச்சுக்கலாம். 3x + 1 கரெக்டுங்களா? 3x + 1 டிவைடட் பை x - 2 இன்ட்டு x + 1 ஈக்குவல் டு இந்த a இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஏக்கு பதிலாக என்ன வரும்னு பாருங்கள், 7/3ன்னு வருமா? நியூமரேட்டரில் 7ம் டினாமினேட்டரில் 3யும் கொடுத்துருங்க. இந்த 7/3 இங்கே 7/3ன்னு கொடுக்குறதுக்கு பதிலாக நியூமரேட்டரில் 7 டினாமினேட்டரில் 3 கொடுத்துருங்க. அப்போ நியூமரேட்டரில் 7 டினாமினேட்டரில் வந்து 3. ஓகேங்களா? அடுத்து மீதி இங்கே என்ன இருக்குது பாருங்கள், இங்கே x - 2. அடுத்து பிக்கு பதிலாக என்ன இருக்குது பாருங்கள், 2/3. இந்த 2/3 என்னன்னு பாருங்கள், நியூமரேட்டரில் 2 டினாமினேட்டரில் 3 கொடுத்துருங்க. மேலே 2 கீழே வந்து 3. அப்போ 2 டிவைடட் பை 3 டினாமினேட்டரில் இங்கே என்ன இருக்குது பாருங்கள், x + 1. இப்போ a வேல்யூ b வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அந்த a வேல்யூ b வேல்யூ கண்டுபிடிச்சதை நம்ம இங்கே கொடுத்துட்டோம். இவ்வளோ தான் இந்த ப்ராப்ளம் முடிஞ்சு. பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளால முடிஞ்ச உதவியை நம்ம மற்றவங்களுக்கு செய்யலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.